பார்வதி அம்மா, தமிழ்நாடு பத்திரப்பதிவு உலக நாடே பார்த்துக்கோ. அரசியல்வாத பார்க்கணும். கணக்கு 7 செமத்து சேட்டை செஞ்சவன். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, வார்டு வரை கிடக்கிறவன் 7 செமத்து சேட்டை செஞ்சவன். முக்கால் சத்தியம் பத்திரப்பதிவுல எல்லாவனையும் தூக்குவார். கடவுளால தான் முடியும். மாட்டி உன் ஆதார கார்டு, உன்னுடைய ரேஷன் கார்டில் எப்படி மாட்டி வலை போட்டு வச்சிருக்காரா? கடவுளால தான் முடியும். 7 செமத்து சேட்டை செஞ்சவன். அரசியல்வாதி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், மந்திரி, எம்பி, அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் எல்லாம் முதலமைச்சர், தமிழ்நாட்டு டெல்லி, ஊடாடப்பட்ட மாநிலங்கள், இலங்கை சுழல்ல இருந்து எல்லாம் சேட்டை செஞ்சவன். வெளிநாடு ஆங்கிலர், வெள்ளக்காரன் எல்லாம் சேட்டை செஞ்சவன். எல்லாம் இந்த செம்மத்தில் எல்லாம் உட்கார வச்சு ஆட்டி கொண்டே இருக்கார். முக்கால் சத்தியம் உலக நாடு, தாயிந்தியா நாடு, நீதிமன்றம், கோர்ட்டு, கைலாசம் நடத்தி கொண்டே இருக்கார். பத்திரப்பதிவு என்று நாள் நாங்கள் உட்கார்ந்து விட்டோம். முக்கால் சத்தியம் அவரு கடவுள் ஜெயிச்சு விட்டார், கணக்கு எடுத்து விட்டார். முக்கால் சத்தியம் அவர் 7 செமத்து கணக்குல பூமியில கணக்கு எடுக்கணும்ல. மானிட பிறவி தப்பு செஞ்ச கணக்க ஆணும் பெண்ணும் குடிக்கணும்ல. முக்கால் சத்தியம் பத்திரப்பதிவுல எல்லா கணக்கும் இளமச்சமல கனி வச்ச வெளியே புரட்டி எடுக்கார். 7 செமத்துக்கு முன்னாடி இளமச்சமல கனியில சத்திய வாக்கு வாங்கினா உலக நாடு, தாயிந்தியா நாடு, தமிழ்நாடு. இப்ப தூக்கி இவர் தான் செயலறையில் ஏற்றக்கூடிய கணக்கு விடுதார். 13 செயலர, 13 கம்பி, 13வது கோடீஸ்வர். நான் உட்கார்ந்து அந்த உடனே என் வாரிசு, என் குழந்தைகள், என் பிள்ளைகள், 3 பிள்ளைகள், சிவனும் பார்வதியும், நாங்கள் 5 பேர் உட்கார்ந்து உலக நாடு நடத்துவோண்டா. அந்த டைம் வரையில வானர படைகளை உள்ள இறக்கி எல்லா செயலறையில் தூக்கி உள்ள அடப்போம்டா. அந்த சத்திய வாக்கு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. முக்கால் சத்தியம் சத்திய வாக்குல இளமச்சமல கனியில எழுதாரு. முக்கால் சத்தியம் நீ வாங்கின சத்திய வாக்கு, இவர் சத்திய வாக்குல உன் அடப்பு செயலரை கணக்கு எழுதார். அரசியல்வாதி சோழி முடிஞ்சான், 1000 கோடி சோழி முடிஞ்சான். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.